வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். அக்டோபர் 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு கவாய் அவர்கள் மீது ராகேஷ் கிஷோர் என்ற வழக்கறிஞர் காலனி வீச முயற்சித்திருக்கிறார். அதாவது தலைமை நீதியரசர் அவர்கள் சனாதனத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்ற காரணத்தை சொல்லி அந்த வழக்கறிஞர் அவர் மேலே தன்னுடைய ஷூவை எடுத்து வீசிடுறாரு. அது அவர் மேலே படலை. உடனடியாக நீதியரசர் அவர்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவருக்கு சொந்தமான அந்த காலனி அந்த ஷூவை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவார். மிக நேர்த்தியாகவும் பெருந்தன்மையுடனும் அந்த சம்பவத்திலிருந்து தன்னை விடுவித்து அடுத்த கட்ட பணிகளுக்கு தலைமை நீதியரசர் அவர்கள் போயிடுவாங்க. ஆனால் இந்த சம்பவம் அப்படியே முற்று பெறலை. இந்திய முழுமைக்கும் நீதித்துறையிலும் பொதுத்தலங்களிலும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. ஒரு புறம் அவர் மேலே அந்த வழக்கறிஞர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற குரல் ஓங்கி ஒழிச்சுக்கு இருக்கு. அதாவது அந்த வழக்கறிஞர்கிட்ட இந்த சம்பவம் குறித்து கேட்கும் பொழுது தன்னை ஒரு சனாதனவாதி என்றும் தலைமை நீதியரசர் சனாதனத்தை இழிவுபடுத்தி விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப சனாதனத்தை ஆதரிப்பவர்களும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களும் இந்தியாவில் இருக்காங்க. 1953 தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் விநாயகர் சிலையை மண் சிலையை உடைச்சிருவார். இது சம்பந்தமாக ஒரு சைவ வழிபாட்டை தழுவக்கூடிய ஒரு நபர் பெரியார் மேலே ஒரு வழக்கு தொடுப்பார். பெரியார் அவர்கள் தன் மீது போடப்பட்ட அந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியேறுவார். அதே போல் 2020 விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். அதாவது மனுஸ்மிருதியை அவர் தவறாக குறிப்பிடுறாரு, அதில் பெண்களை பற்றிய செய்திகள் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது போல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு புகார் கொடுக்கப்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் அவர் மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும். ஆனால் தன் மீது போடப்பட்ட வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யும் பொழுது அப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் எந்தவித முகாந்திரமும் இல்லை, மனுஸ்மிருதி என்ன இருக்கோ அதை தான் அவர் சுட்டி காட்டி பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் மீது போடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையை ரத்து செஞ்சிடும். இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, பெரியார் காலத்திலிருந்து தற்போது திராவிட கொள்கையை ஆதரிக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய காலம் வரை சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இயங்கிக்கு இருக்காங்க. ஆனால் சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ராகேஷ் என்ற வழக்கறிஞர் எப்படி செயல்பட்டாரோ, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பது, நீதிமன்றங்களை அவமதிப்பது, வன்முறையில் ஈடுபடுவது போன்ற செயல்களைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு கொள்கை உச்சநீதிமன்றங்களில் உயர்நீதிமன்றங்களில் குஜராத் உயர்நீதிமன்றத்திலையும் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்திலையும் கூட மனுஸ்மிருதியை மேற்கோள் காட்டியெல்லாம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட தீர்ப்புகளை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகியவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய நீதிமன்றத்தை எந்த இடத்துல அவமதித்ததில்லை. இன்றைக்கும் மனுஸ்மிருதியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க, அரசியல் கட்சிகள் கூட இருக்குது. அவங்கெல்லாம் நேர்மையான வழியில் தான் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களே ஒழிய ஒருபோது வன்முறையை கையில் எடுப்பது கிடையாது, நீதிமன்றங்களை அவமதிப்பது கிடையாது. எனவே சனாதனத்தை ஆதரிப்பவர்களுக்கென்று ஒரு பண்பாடும் சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கும். அதுதான் ராகேஷ் கிஷோர் என்பவருடைய வழக்கறிஞருடைய செயல்பாட்டிலிருந்து நம்மால் உணர்ந்துக்கிற முடியுது.